கேபி பாலா இவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் சின்ன சின்ன காமெடி ரோல் நடிச்சிட்டு இருந்தவர் தான் கேபி பாலா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு பார்த்தீங்கன்னா அவரால் முடிஞ்ச உதவிகளாக அவர் பண்ணிட்டு வந்திருந்தார். அதாவது பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, அவர் துணிமணி இல்லாதவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு வந்தவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அதை வந்து சோசியல் மீடியாவில் ஃபோட்டோவை எடுத்து அப்லோட் பண்ணுறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா யாருக்காக இருந்தாலும் ஒரு ஆசை இருக்கும், நம்மளுடைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற உதவிகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு அதை மக்கள் வரவேற்கிறாங்க அப்படின்றப்போ ஒரு சின்ன ஒரு ஆசை நமக்கு இருக்குன்னு தான். அந்த மாதிரி ஆசையாக வந்து பார்த்தீங்கன்னா பாலா அதை அப்படியே வளர்த்துக்கிட்டு அவருக்கு கூட வரக்கூடிய வருமானத்தை வச்சு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கி கொடுக்குறது, அந்த குடும்பத்துக்கு வந்து பார்த்தா தையல் மிஷின் வாங்கி கொடுக்குறது, அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு வந்தவர். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காலம் வந்தது. அந்த கொரோனா காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தாங்க. அது கவர்மெண்ட் கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மாதிரி கேபி பாலாவும் அவரால் முடிஞ்சதை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு, அரிசி, பருப்பு இப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தார். அதையுமே பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருந்தார் அவரோட சேனலில். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படியே விடாமல் இதுக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பைக் வாங்கி கொடுத்து எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிட்டு வந்தது. இதுக்கப்புறம் மலைவாழ் மக்கள், அதாவது பார்த்தீங்கன்னா போக்குவரத்து வசதி இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸுங்களாம் அனுப்பிச்சி விட்டுருந்தார். அதான் வாங்கி கொடுத்துருந்தாரு. அந்த ஆம்புலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இஷ்யூஸ் வந்து ஆம்புலன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூஸே ஆரம்பிச்சுது அவருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி இல்லாத வண்டி, 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காலாவதி ஆன வண்டி, அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணி அவர் கொடுத்துருக்காரு. அதாவது பொதுவாக ஆம்புலன்ஸ்னால் என்ன, நமக்கு வந்து அடிப்படை வசதியாச்சும் நமக்கு இருக்கணும், மெடிக்கல் வசதி அப்படின்றது தான் ஆம்புலன்ஸ். போகிற வழியில் நமக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் அதை வச்சு நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம இஷ்யூஸ், அந்த மாதிரி வசதிலாம் இருக்கிறது தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸாக நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் இப்போ கேபி பாலா வாங்கி கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின வண்டி, அது இப்போ எந்த கண்டிஷனில் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அது ஓட்டுறது ரூல்ஸே இல்லை. இதை ஒரு பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணி மக்கள்கிட்ட கொடுத்து அதை பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸை பயன்படுத்த சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரன்னிங்கில் இருக்கா இல்லையான்றது யாருக்கும் தெரியல, அது அவங்களுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் நம்ம கேபி பாலாக்கு ஆரம்பிச்சு. இது தொடர்ந்து ஆம்புலன்ஸ் பிரச்சனை தொடர்ந்து அவருக்கு, இவர் கேபி பாலா சின்ன காமெடி நடிகர் தான். இவருக்கு பணம் எங்கேருந்து வந்தது, அதாவது பார்த்தீங்கன்னா இவருக்கு எங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பணம் வந்தது, அது எப்படி இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ வந்து தான் வளர்ச்சி அடைஞ்சார் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி வந்துட்டுருக்கு. அதாவது இவர் பின்னாடி ஏதாவது பினாமி இருக்காங்களா, இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா கட்சி தலைவர்கள், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யாராவது பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து இவருக்கு வந்து ஃபண்டு ஒதுக்குறாங்களா, அந்த மாதிரி யாராவது பார்த்தீங்கன்னா இவங்க மேலே பார்த்தீங்கன்னா நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துட்டுருக்கு. இதை தொடர்ந்து கேபி பாலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல், மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டிகிட்டு இருக்காரு சென்னையில். ஓகேங்களா. அந்த ஹாஸ்பிட்டல் கட்டுற அளவுக்கு இவருக்கு எப்படி பணம் வந்தது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினா குறைஞ்சபட்சம் நம்ம 1 கோடி to 2 கோடி ஆகும், அந்த அளவுக்கு இவருக்கு எப்படி பணம் வந்தது அப்படின்ற மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே எழுப்பிட்டு வராங்க. ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. அவர் பண்ணது தப்பாக கூட இருக்கட்டும், ஃபஸ்ட்டு அவருக்கு உதவி பண்ணுன்ற மனசு வந்ததே பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் தான். அது இந்த வயசில், அதாவது பார்த்தீங்கன்னா கோடி கோடியாக சம்பாரித்து அவங்க பிள்ளை பேரனுக்கு சேர்த்து வைக்கிற காலத்தில் இவரால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 ரூபான்றதை பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபாவாச்சும் உதவி பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி உதவி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேச வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை அப்படியே தவிர்த்துருங்க. இந்த மாதிரி நம்மளுடைய வீடியோ கேபி பாலா மீது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அவதூறுகளை பரப்ப வேண்டாம். ஓகேங்களா. இது மாதிரி நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ வீடியோக்களை பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலில்